உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், அதை உலகே அறியும். உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறீர், அதை உலகே அறியும். உதவாத என்னில் நீருறவானே, நீங்க எல்லாம் என் உலகம் பிழிக்காது. உதவாத என்னில் நீருறவானே, நீங்க எல்லாம் என் உலகம் பிழிக்காது. நீங்க எல்லாம் என் உலகம் பிழிக்காது. நீங்க எல்லாம் என் உலகம் பிழிக்காது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்த எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா உம்மை மறந்து வாழ்ந்தவன், உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. உதவாத என்னில் நீருறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா 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 எல்லாரும் சொல்லலாமா? ஏசப்பா என்ன நினைச்சீங்கப்பா? ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்ந்த நேரங்கள் உண்டு. ஆண்டவரே என்னை இந்த நாளில் நினைத்தருளும். ஆண்டவரே உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே
வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. உதவாத என்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. நீங்க இல்லாம என் பொழுது விடியாது. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா 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 நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். நீங்க மறந்தா எங்கே போவேன்னா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேன்னா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா Praise God. Hallelujah. பக்கத்தில் இருக்க கைவிடி சொல்லுங்க, God bless you. ஆண்டவர் நம்மை பரிபூர்ணமாய் ஆசீர்வதிப்பாராக. Hallelujah. In good. ஆண்டவர் நல்லவராய் நம் நடுவில் இருக்கிறார். அவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். எடுத்தவர்கள் படிக்கலாம். Hallelujah. கலாத்தியர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Hallelujah. Jesus. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணலாமே. Thank you Lord Jesus. Thank you Lord. எல்லாரும் அப்பாவை நோக்கி பார்த்து praise the Lord Jesus. பரலோக தேவனை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, இந்த பொல்லாத இந்த பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையிலே உம்முடைய அற்புதமான பிரசன்னம், உம்முடைய ஆவியின் நிறைவு எங்களை நிறைத்து பாதுகாத்து, ஹல்லேலூயா, உம்முடைய பரிசுத்த சமூகத்திலே நாங்கள் தைரியம் உள்ளவர்களாய் நிற்கத்தக்கதாக, கரைதிரையற்ற பரிசுத்த மணவாட்டியாய் நிற்கத்தக்கதாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, ஹல்லேலூயா என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்போமே. ஹல்லேலூயா ஜீசஸ். Thank you Lord. அன்பின் பிதாவே, தண்ணீரை திராட்சரசமாக மாற்ற வல்லமையுள்ள ஆண்டவர் நீ, குறைவானவைகளை நிறைவாக்குகிற கர்த்தர் நீ, ஒன்றுமில்லாய்மையில் எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையை அனுப்பி உருவாக்குகிற கர்த்தர் நீ. இந்த நாளிலும் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற உம்முடைய வார்த்தைகள் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றத்தக்கதாக
அது உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டிருக்கிறபடியினால் இந்த நாளில் ஒவ்வொருவரையும் உமக்குள்ளாய் ஒரு புதுபலன் அடைய பண்ணத்தக்கதாய் ஆண்டவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இந்த இடத்தில் மகாபலத்தோடு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியாருடைய கிரியைகள் வெளிப்படுவதாக. ஹல்லேலூயா ஜீசஸ். ஆசீர்வதிக்கப்பா. உம்முடைய சத்தத்தை நாங்கள் கேட்கட்டும். எங்கள் வாழ்க்கைக்கு ஆரோக்கியம் உண்டாக நாங்கள் வளர்ந்து பலன் கொள்ள கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு முறை கூட அந்த வசனத்தை வாசிக்கலாம். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று என்ன செய்யும்படி? விடுவிக்கும்படி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அது என்னது? பொல்லாத பிரபஞ்சம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என்ன பிரபஞ்சம்? പൊല്ലാத പ്രപഞ്ചം. പ്രൈസ് ദി ലോർഡ്. മലയാളത്തിൽ എന്താ എഴുതിയിരിക്കുന്നു? അതൊന്ന് വായിക്കാമല്ലോ, നന്നായിരിക്കുന്നു കേൾക്കുക. ഇഷ്ടപ്രകാരം ഇപ്പോഴുള്ള ദുഷ്ടലോകത്ത് നിന്ന് നമ്മെ വിടുവിക്കേണ്ടതിന്. ഹല്ലേലൂയ, ഹല്ലേലൂയ. அப்போ இந்த உலகத்திற்கு ஒரு பெயர் உண்டு. அது என்ன லோகம்? நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இந்த துஷ்ட லோகத்திற்கு இரக்கம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த துஷ்ட லோகத்துல ஒரு மனுஷனுக்கு, எளிமையானவனுக்கு இரக்கம் காட்டுகிற இருதயம் இல்லை. ஹல்லேலூயா. இந்த துஷ்ட லோகம் எப்படியாகிலும் மனுஷனை வஞ்சித்து இந்த உலகத்தோடு கூட அவன் அழிந்து போக வேண்டும். தேவன் நம்மை கொண்டு சேர்க்கும்படி, ஹல்லேலூயா, மகிமையுள்ள நித்திய ராஜ்யத்தை குறித்த அறிவு நமக்குள் உண்டாக கூடாது. இந்த உலகத்தை பற்றிய அறிவிலேயே வாழ்ந்து உலகத்தையே நமக்கு தந்து உலகத்தையே மேலானது என்று பார்க்கத்தக்கதாக இந்த துஷ்ட லோகத்தில் இருக்கிற பொல்லாத இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி யாரவன்? இப்பிரபஞ்சத்தின் லோகாதிபதி. ஹல்லேலூயா. அவன் எப்போதும் தேவ சமூகத்திற்கு எதிராய் அல்லது தேவ பிள்ளைகளுக்கு எதிராய், தேவன் தெரிந்து கொண்டவர்களுக்கு எதிராய். பக்கத்தில் ஒருவரை கைப்பிடி சொல்லுங்க, தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்ச பார்த்து சொல்லுங்க, தெய்வம் നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. അത് മലയാളത്തിൽ എന്താ പറയുന്നത്? ദൈവം നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു എന്ന് പറയുന്നത്. തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. ഹല്ലേലൂയ. ദൈവം നിങ്ങളെ തെരഞ്ഞെടുത്തിരിക്കുന്നു. ஹல்லேலூயா. அப்போ நம்மை தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் சத்துருவாகிய சாத்தானுக்கு ஒரு விருப்பம் உண்டு. நம்ம தான் என்ன செய்யணும்? தாறுமாறாக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய லட்சியம் நிறைவேறக்கூடாது. நமக்கு ஒரு லட்சியம் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. மலையாளத்தில் ஒரு பாட்டு, அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் செஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேണ്ട. அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் செஞ்சாரி, ஓளங்கள் கண்டு நீ பயப்படேണ്ട. காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் களி உள்ளோன் படகிலுண்டு. காற்றினையும் கடலினையும் நியந்திரிப்பான் களி உள்ளோன் படகிலுண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்போ இந்த லோகத்திற்கு ஒரு பேருண்டு. அது என்னது? பொல்லாத இப்பிரபஞ்சம். ஹல்லேலூயா. இந்த உலகம் பொல்லாங்கானுக்குள் கிடக்கிறது. ஹல்லேலூயா. இந்த பொல்லாங்கானுக்குள் கிடக்கிற உலகத்திலே வச்சு நம்ம எல்லாரையும் ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறாரு?
பரிசுத்தவான்களாக்கி எங்க வச்சு? இந்த பொல்லாத பிரபஞ்சத்துல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல இருந்து கொஞ்சம் நீக்கி கொண்டு போய் எப்படி மத்திய ஆகாசத்துல சந்திர மண்டலத்தை கிட்ட எங்கேயாவது ஒரு இடத்த ரெடி பண்ணி அதுல கொண்டு நம்மளை வச்சு ரெடி ஆக்கிதுலே இருந்துங்க, நான் வர்றது வரைக்கும் இங்கே உட்கார்ந்துங்க, வந்து உங்களை கொண்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தாலாவது பெரிய காரியம், பெரிய தப்பு தான் அவனும் செய்ய வேண்டிய உலகத்துல உள்ள காரியங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா அப்படி இல்லை. இந்த பொல்லாத பிரபஞ்சம், praise the Lord, அது மலையாளத்தில் எழுதப்பட்டிருக்கிறது துஷ்ட பிரபஞ்சம், துஷ்ட லோகம். ஹல்லேலூயா. அப்ப இந்த துஷ்ட லோகத்தில் இருக்கிற நம்மை, ஹல்லேலூயா, தேவன் பரிசுத்தவான்களாய், ஹல்லேலூயா, அல்லது அவருக்கு உகந்த மணவாட்டியாய் தேவன் விரும்புகிற சாயல், praise the Lord, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தர்களாய், நீங்களும் பரிசுத்தர்களாய் இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை என்ன செய்வதில்லை? தரிசிப்பதில்லை. praise the Lord. ஹல்லேலூயா. அதனாலதான் வேத வசனங்கள் எல்லாமே நம்மை பரிசுத்தத்திற்கு நேராய் உபதேசித்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனுஷனை பரிசுத்தத்திற்கு நேராக கடிந்து கொண்டு உபதேசிக்கிற உபதேசங்கள் சபைக்குள்ள வெளிப்படலைன்னா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆண்டவர் நம்மை பரிசுத்தவான்களாய் கொண்டு சேர்க்கும்படி விரும்புகிறபடியினாலே தேவ சபைக்குள் கடந்து வருகிற எல்லா உபதேசங்களும் நம்முடைய வாழ்க்கையை என்ன பண்ணுகிறதுக்கா இருக்கும்? சுத்திகரிக்கிறதற்கு. ஹல்லேலூயா. அதனாலதான் வேத வசனத்திற்கு சொல்லும்போது சொன்னாங்க இல்லைங்களா, பாஸ்டர் சொல்லும்போது பிரைஸ் தி லார்ட், எபிரேயர்கள் நிருபம், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, 4ஆம் அதிகாரம் 18 தானே, 6. ஹல்லேலூயா. இதவங்க படிங்க. தேவனுடைய வசனம் இருக்கிற இருபுறம் கருக்குள்ள 4:12 நினைக்கிறேன், 4:12 தானே. தேவனுடைய வார்த்தையானது அது என்னது? வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. அது இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது என்னவா இருக்கிறது? கருக்குள்ளதாய் இருக்கிறது. ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் அது என்ன செய்கிறது? ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவாக்குகிற காரணம் நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நம்முடைய மாமிச பிரகாரமான அதன் வாஞ்சைகள். காரணம் நம்ம இருக்கிறது எங்க? இந்த இப்பிரபஞ்சத்தின் லோகத்தில். இந்த உலகத்தை எப்போதுமே இந்த மாமிசம் நம்முடைய சரீரமானது வாஞ்சித்து அதை அனுபவிக்கிறதுக்கு துடித்துக் கொண்டிருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவே இதெல்லாவற்றையும் உருவாக்குகிற ஜெனரேட்டர் அப்படின்னு அந்த மாமிசத்துக்கெல்லாம் அந்த அது ஒர்க் ஆகி மாமிசம் ஆவிக்கு கீழ்ப்படியாதபடிக்கு தன் இஷ்டப்படி செய்யத்தக்கதாக எல்லா சூழ்நிலையும் உலகத்தில் இருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அத ஆவிக்கு கீழ்ப்படுத்தும்படிக்கு தேவன் தம்முடைய வசனத்தை கொண்டு நம்முடைய இருதயத்தில் இடைபட ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஓகே, இனி தொடங்க பார்க்கலாமே. உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் அது எப்படி இருக்குது? கருக்கானதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ஏதோ மனுஷனுக்கு இஷ்டப்படி மற்றவர்கள தேவைக்கேற்றபடி குத்துவதற்கு அல்ல. அது நமக்குள் கடந்து வரும் பொழுது நமக்குள் எல்லாவற்றையும் வேறு பிரித்து நம்முடைய சுபாவங்கள், நம்முடைய சிந்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் அது வேறு பிரித்து நமக்கு காண்பிக்க அது ஏற்ற வார்த்தையாயிருக்கிறது.
ஹல்லேலூயா. அதுக்கு ஜீவன் உண்டு, அது ஆவியா இருக்கிறது, அது எந்த பட்டயத்திலும் கருக்குள்ளதாய். ஹல்லேலூயா. இருபுறமும் கருக்குள்ள. நம்ம எல்லாம் பேசும்போது பேசுவோம், அது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம், அது அங்கேயும் வெட்டும் இங்கேயும் வெட்டும், பேசுறவங்களையும் வெட்டும் கேட்கிறவங்களையும் வெட்டும், இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இது அப்படி அல்ல. அது நமக்குள் கடந்து வரும் பொழுது நம்முடைய சரீரம், நம்முடைய உள்ளான மனுஷனுக்குள் என்னென்ன சம்பவங்கள் நடக்குமோ அவைகள் எல்லாவற்றையும் தனித்தனியே பிரித்து நமக்கு காண்பித்து நல்லவைகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்துக் கொள்ளவும் வேண்டாதவைகளை வெளியே விட்டுவிடவும் தக்கதாக வேத வசனம் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. Praise the Lord. So ஆகவே வேதம் சொல்லுகிறது நம்ம எங்க இருக்கிறோம்? இப்பிரபஞ்சம் பொல்லாத பிரபஞ்சத்தினின்று ஹல்லேலூயா ஹல்லேலூயா விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். அடுத்த 7ஆம் வசனம் படிங்க, 6வது வசனம் படிங்க. உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய், நல்லா புரியணும். ஹல்லேலூயா. காரணம் தேவ சபைக்குள்ளே ஏன் உபதேசங்கள் தேவைப்படுகிறது என்றால், ஹல்லேலூயா, உலகத்தில் பலவிதமான பிரீச்சிங்ஸ்கள், டீச்சிங், போதனைகள் படர்ந்து நிரம்பி கிடக்கிறது. காரணம் பொல்லாத பிரபஞ்சம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சோ இது என்ன செய்யுமா? மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வந்து, இது வேதம் சொல்லுகிறது, உங்களை கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு சுவிசேஷம். நல்லா புரிஞ்சுக்கணும். ஹல்லேலூயா. இது யாருக்கு எழுதினது? தேவ ஜனங்களுக்கு எழுதினது. இவ்வளவு கிருபையாய் நம்மை ரட்சித்து தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவருடைய இரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டு கொண்ட இந்த ஆண்டவரை. ஹல்லேலூயா. அடுத்தது வேறொரு சுவிசேஷம் வந்துச்சா, அது என்ன பண்ணிச்சா? இவ்வளவு சீக்கிரமா யார மறக்க பண்ணிடுச்சா? Praise the Lord. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்ப நம்ம இருக்கிற இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் ஒன்று புரியுதா? ஹல்லேலூயா. இந்த உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கிரியை செய்த சம்பவத்தை இங்கு எழுதியிருக்கிறது. எப்படி என்றால், கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரமாய் விட்டு வேறொரு, அதுவும் என்னதுதானா, அதுக்கு பேர் என்னதான்? வேறொரு சுவிசேஷம். அப்படின்னா நல்ல செய்தி தான். ஹல்லேலூயா. அப்படின்னா உலகத்திற்குரிய நல்ல செய்திகள் உண்டு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகத்தில் ஒரு மனுஷன் நல்லா வாழ்ந்து, உலகத்தில் ஒரு மனுஷன் சந்தோஷமா இருந்து, உலகத்தில் ஒரு மனுஷன் அவனுக்கு எப்படியெல்லாம் பெரிய ஆளா இருக்க வேண்டுமோ அதற்கெல்லாம் வழி செய்கிற காரியம் இந்த உலகத்துல தான் இருக்கு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Praise the Lord. ஆகவே இந்த உலகத்திற்குரிய உபதேசங்கள் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது, ஒரு மனுஷனுடைய இருதயம் அதற்கு இடம் கொடுத்தால், உள்ள இருக்கிற இயேசுவை இந்த உபதேசம் என்ன செய்யும்? வெளியே தள்ளும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதனால தான் அந்த புதிய ஹைப்பர் கிரேஸ் கிருபையின் உபதேசங்களுக்குள் நாம் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். காரணம் அது என்ன செய்யும்? உலகத்தை நமக்குள் தரும், இயேசுவை வெளியே எடுத்துரும். ஹல்லேலூயா. சந்தோஷம் இருக்கும், உலகத்திற்குரிய காரியங்களை குறித்த சந்தோஷம் இருக்கும். இந்த டெண்ட், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சரீரம், இது இந்த உலகத்துல கொஞ்ச நாள் மட்டும்தான். ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். கடந்த நாட்களில் எங்கள் கிராமத்தில் ஒரு 48-50 வயசுக்குள்ள தான் இருக்கும் ஒரு வாலிப பையன். பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்டு நல்லா தான் இருந்தான். நம்ம ஊரில் உள்ளவன். பிரைஸ், நல்ல பையன், மரியாதையானவன், நல்ல பாவம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாப்பிட்டுட்டு படுக்க போறதுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் ஒரு உக்கல் மாதிரி வந்துச்சான். தண்ணி என்னமோ ஒய்ஃப் எடுத்து கொடுத்தாளா, குடிச்சானா, அவனுக்கு ஒன்றும் தெரியல, ஆள் இறந்துட்டான். இப்போ பார்த்தீங்கன்னா 40 வயசுக்கு மேலே 60 வயசுக்கு கீழே உள்ள மரணங்கள் நிறைய சம்பவித்து கொண்டிருக்கிறது உலகத்தில். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காரணம் இந்த சரீரம், இந்த டெண்ட், இது வெரி டெம்பரரி. ஹல்லேலூயா. இந்த உலகத்திற்குரியதை இது நாடிக்கொண்டிருந்தால் இந்த உலகத்திற்குள்ளதை சிலதை அது பெற்றுக்கொள்ளும். ஆனால் அது இந்த உலகத்தோடு முடிந்து போகும். இப்பிரபஞ்சத்திலே அதனுடைய முடிவு உண்டாகும். நாம் போக வேண்டியது இப்பிரபஞ்சம் அல்ல. நாம் நாடி இருக்கிற அசைவில்லாத ராஜ்யம், ஆண்டவராகிய இயேசு நமக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்தை நோக்கி ஓடுகிற நாம் மிகவும் கவனமாய் ஜாக்கிரதையாய் ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகவே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகத்திலே உபதேசங்கள், பிரசங்கங்களை கேட்ட தேவ பிள்ளைகள் என்ன செய்தார்கள் என்றால் 17ஆம் வசனத்திலே 11ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் படிகள். 17-11. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 17-11. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். மலையாளத்தில் எழுதியிருക്കുന്നു, அவர் தெசலோனிக்கையில் உள்ளவரே கால் ഉത്തമന്മാരായിരുന്നു. അവർ വചനം பூரண ஜாக்கிரதையோடு. எப்படி 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 தமிழ்ல அது என்ன எழுதியிருக்கு? தமிழ்ல மனோவாஞ்சையாயின்னு இருக்கிறது. ஆனா அது மலையாளத்தில் உள்ள இந்த வேர்டு கொஞ்சம் கூட எப்படி இருக்கு, நல்ல பவர்ஃபுல்லா இருக்குது. ஹல்லேலூயா. ஆங்கிலம் பக்கத்தில் உண்டா பாஸ்டர்? எந்த எழுதியிருക്കുന്നു? Therefore they received the word great eagerness. அவன தாகத்தோடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தமிழ்ல எழுதியிருக்கு மனோவாஞ்சையோடு. ஹல்லேலூயா. அது மலையாளத்தில் எழுதி இருக்கிறது எப்படி எழுதி இருக்கு? பூர்ண ஜாக்கிரதையோடு. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைப்பிடி சொல்லுங்க, பூர்ண ஜாக்கிரதையோடு. ஹல்லேலூயா. காரணம், நாம் கடந்து போக இருக்கிற ராஜ்யம், பிரைஸ் தி லார்ட், இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்தது அல்ல. இந்த உலகத்திற்கு ஏற்ற ஒரு ராஜ்யம் அல்ல நாம் கடந்து போக போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்க போய் நாம் ஒரு நாள் அல்லது 100 வருஷம் வாழ போகிற இடம் அல்லாது நித்திய 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 ராஜ்யம். அது யுக யுகமாய் வாழும்படி ஆண்டவர் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற அந்த ராஜ்யம். ஹல்லேலூயா. அதை பற்றி கொரிந்தியருக்கு எழுதும் போது அழகா எழுதியிருப்பாரு. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. தெய்வம் தன்னை சிநேகிക്കുന്നவருக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்ல எப்படி தெய்வம் தன்னை சிநேகிക്കുന്നவர்னா தமிழ்ல படிங்க தம்பி. தேவன் தம்மில் யாரு? பிரைஸ். பவுல்கிட்ட கேட்டா சொல்லுவாரு, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் என்ன செய்துட்டேன், அற்பமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. ஏன் அதை அப்படி அவர் எண்ணாரு? கிறிஸ்து அவர் நேசிச்சதுனால. ஹல்லேலூயா. அவர் நம்மை நேசித்தாரு. நேசித்ததுனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? he emptied himself. ஹல்லேலூயா. அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் என்ன பண்ணாரு? இந்த பூமியில இறங்கியவருக்கு மனுஷ சாயலானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப அவர் பார்க்கிறாரு யாரெல்லாம் அவரில் அன்பு கூறுகிறாங்க.
ஹalleluya. எல்லாரும் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். Praise the Lord. Hallelujah. சீக்கிரமா முடிய போகுது. அதனால நீங்க அடிக்கிறவங்களும் கேட்கிறவங்களும் உற்சாகமா கேட்கணும். எப்படி அவங்க எல்லாம் எப்படி கேட்டாங்களா? மனோவாஞ்சையாய். Praise the Lord. அது மலையாளம்ல ஒரு நன்னாய் கேட்கணும். ஜாக்கிரதையோடு கேட்டு. பூர்ண ஜாக்கிரதையோடு. Full of ஜாக்கிரதை. Hallelujah. Hallelujah. அப்ப வசனம் கேட்கிறது ஆண்டவர் நான் தர்றாரு. கொள்ளாம் அடிச்சு கையடிச்சுட்டு வாங்கிட்டு போற அப்படி அல்ல கேட்க வேண்டியது. பூர்ண ஜாக்கிரதையோடு இந்த வசனம் என்னை பரலோகத்திற்கு கொண்டு சேர்க்கும்படி என்னுடைய வாழ்க்கையில் எதையாகலும் மாற்றுகிறதா, எதையாகலும் உருவாக்குகிறதா, இது என்னுடைய வாழ்க்கையிலே மேன்மையானதை எதையாகலும் செய்கிறதுண்டோ என்கிற ஜாக்கிரதை நமக்கு வேணும். Hallelujah. Praise the Lord. Hallelujah. அத படிங்க. ஓகே. எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை என்ன செய்யல? ஒரு கண் காணல, ஒரு காது கேட்கல, அவைகள் ஒரு மனுஷனுடைய இருதயத்துல தோன்றுனதும் இல்லை. இதெல்லாம் சில நேரம் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது யாராகலும் வந்து நம்மை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ணும் போது ஒரு வாக்கு தத்தம் போல நமக்கு கொடுப்பாங்க. Praise the Lord. உண்மையிலே சொல்றேன், இந்த வசனம் இந்த பூமியில உள்ள எந்த ஒரு நன்மைக்குரியதும் அல்ல. Hallelujah. பூமியில உள்ள எதையும் பெரிய நன்மைன்னு ஆண்டவர் பார்க்கிறதே இல்லை. காரணம், தம்முடைய ஜனங்களுக்கு வனாந்தரமாய் இருந்தாலும் வானத்திலிருந்து மன்னாவை அனுப்ப அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஒரு காரியம் செய்திருக்கலாம். எனக்கு பிள்ளைகளாக ஏறக்குறைய எத்தனை லட்சம், எத்தனை கணக்கு ஒன்றும் எடுக்க முடியாது. யுத்த புருஷர்கள் மட்டும் 6 லட்சம் நினைக்கிறேன். ஹல்லேலூயா. அதுக்கு மேல எல்லாரும் உண்டு. Praise the Lord. Hallelujah. இவ்வளவு வேற நான் இந்த வழியில கொண்டு போறேன். அதனால ஒரு காரியம் செய்வோம். வனாந்தரத்தை எல்லாம் என்னவா மாத்திடுவோம், வயல்வெளிவா மாத்திடுவோம். அப்பதான் இந்த பிள்ளைகளை கொண்டு போக முடியும்னு அவர் நினைச்சு அதை கூட அவரால் செய்ய முடிஞ்சிருக்கும். ஆனா அப்படி இல்லை. ஒன்னும் இல்லாம இருக்கும் போது அவரை நம்புகிறவர்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை அனுப்ப அவர் வல்லமை உள்ளவர். Hallelujah. Praise the Lord. அப்போ இந்த தேவன் ஏதோ நமக்கு ஒரு கண் காணாம ஒளிச்சு வச்சு நம்ம எல்லாம் praise the Lord கொஞ்சம் ரொம்ப நேசிக்கிற வீட்டில் ஒரு 4 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு குழந்தைக்கு அம்மா அப்படியே கூட்டு போய் ஒளிச்சு கொண்டு போய் சில வீட்டில் அப்படி கொடுப்பாங்க. அத மாதிரி இல்லை. இது அவரை நேசிக்கிற எல்லாருக்கும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறது. என்னது? அதை படிங்க. மலையாளத்தில் படிக்கலாம்லோ. தெய்வம் தன்னை சிநேகிക്കുന്നவர்க்கு ஒருக்கிட்டுள்ளது. சொல்லுங்க, ஒருக்கிட்டுள்ளது. தமிழ்ல என்ன எழுதியிருக்கு? ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. சொல்லுங்க, ஆயத்தம் பண்ணி இருக்கிறது. ஹல்லேலூயா. பக்கத்துல இருக்கிற கைப்பிடிச்சு கேளுங்க, நீங்க இயேசுவை நேசிக்கிறீங்களா? நீங்க ஆண்டவரை நேசிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் செஞ்சு ஒருக்கி வச்சிருக்கிறது என்னன்னு தெரியுமா? ஹல்லேலூயா. ஒரு கண்ணும் கண்டுட்டு இது வரைக்கும் அவ்வளவு பிரமாதமான ஒரு உன்னதமான ராஜ்யத்தை ஆண்டவர் நமக்கு உருவாக்கி வைத்திருக்கிற ஆண்டவர் இந்த பிரபஞ்சத்திலே நாம் கரைப்படாதபடிக்கு பரிசுத்தமாய் வாழும்படி விரும்புகிறார். ஹல்லேலூயா. நல்லா புரியணும். ஆண்டவர் இந்த உலகத்துல போட்டு நம்ம படாத பாடுபடுத்தி பலை நீ இப்படி இருந்தாதான் உனக்கு சொர்க்கம் அப்படி எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி கொண்டு போக அவர் விரும்பலைங்க. அவர் முதல்ல நமக்கு தர்றது நித்திய மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்கு அவர் தர்றார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதான் அவர் சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். ஹல்லேலூயா. அப்ப இந்த சந்தோஷம் தான் பக்தன் பாடும்போது ஆத்ம சந்தோஷம்
கொண்டு ஆனந்திப்பான். ஆத்மமரி கொண்டு என்னை நிறைக்கணுமே. ஹல்லேலூயா. அப்ப ஆவிக்குரியவன் என்று சொல்லுகிறவன் அவன் துக்கிச்சு அழுது புலம்பி படாத பாடுபட்டு இந்த இப்பிரபஞ்சத்துல போட்டு சாத்தா இங்க இருந்து ஒரு சவுட்டு அங்க இருந்து ஒரு மிதி இதெல்லாம் வாங்கிட்டு இருக்குல்ல, எல்லா சூழ்நிலையின் நடுவிலும் நீ மகிழ்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தி அவருக்காக வாழும்படி ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் ஜனத்தை வனாந்தரத்தில் ஆண்டவர் கூட்டிட்டு போகும்போது ரொம்ப சந்தோஷமா ஒரு யுத்த படையாளிகளாய் நடந்தவங்க 2 பேர் உண்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வேற ஆவியை பெற்றவர்கள். பிரைஸ் தி லார்ட். வேற எல்லா கூட்டத்தையும் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வரும்போது முறுமுறுக்கும், போராட்டம் வரும்போது அழுது புலம்பும். பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் மோசே எறிகிறதுக்கே கல் எடுக்கும், சில நேரத்தில் மோசே கொள்ளான்னு கையடிக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சோ இவங்க வாழ்க்கையில ஒரு ஸ்திரதை இல்லை. ஹல்லேலூயா. ஆனா எல்லாரும் போக விரும்புறது எங்க? பாலும் தேனும் ஓடுகிற கானான். போனது கடைசியில் எத்தனை தெரியுமா? இத்தனை லட்சம் புருஷர்கள் கடந்து போனதுல இந்த வேற ஆவி உள்ளவன் 2 பேர் மட்டும் தான் முடிவு வரைக்கும் போய் சேர்ந்தான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நல்லா புரியணும், நமக்கு ஒரு தீர்மானம் வேணும். ஆண்டவர் நான் அங்க போகணும். ஹல்லேலூயா. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடு. நான் அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நான் அங்கிருப்பேன், அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடு. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டீன் ஒருவரும் அவரை சேர. ஆட்டுக்குட்டியும் அரசாட்சி செய்ய அண்டீன் ஒருவரும் அவரை சேர. அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க, அன்பர் அன்றல்லார் கண்ணீரும் துடைக்க. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சொல்லேன் மனமே. நான் அங்கிருப்பேன், அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடு. நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன், நான் அங்கிருப்பேன் என் இயேசுவோடு. ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஓகே, இனி படிங்க. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ஹல்லேலூயா, அவர் நம்மள முந்தி அன்பு கூர்ந்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியினால் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினார். இப்ப அவர் சொல்றது என்னன்னா, அவரில் தம்மில் அன்பு கூறுகிற ஆயத்தம் பண்ணி இருக்கிறவைகளை. நிறைய பேர் சில இடத்துல எல்லாம் கதைக்கு சொல்றாங்களா அல்லது எப்படின்னு தெரியாது. சில பிள்ளைங்க எல்லாம் போய் சொப்பனம் அங்க இருந்து தரிசனம் பார்த்துட்டு பரலோகத்துக்கு எல்லாம் போயிட்டு வந்தெல்லாம் சொப்பனம் சொல்றவங்க உண்டு. ஹல்லேலூயா. அவங்க போய் பார்த்துட்டு முன்னாடி எல்லாம் சில சீடி எல்லாம் இறக்குனாங்க. எப்படின்னா, இவங்க வீடு போய் பார்த்தா ஓலை போட்டு வச்சிருக்கான், பாதி ஓலை தான் கட்டியிருக்க. அந்த ஓலை எங்க இருந்து போச்சுன்னுதான் இப்ப குழப்பம். பிரைஸ் தி லார்ட். சில வீட்டுக்கு ஹாஸ்பிட்டல் சீட்டு போட்டு வச்சிருந்தா, இது எங்க இருந்து போச்சுன்னு அடுத்த கேள்வி. சிலது பயங்கர விலை கூடுனதா இருந்துச்சு, சிலது சிமெண்ட் கட்டை வச்சு கட்டி இருக்கு, சிலது என்ன கல்லு எஸ்டி, ஆமா செங்கல்
வச்சு கட்டி வச்சிருக்கு. இதெல்லாம் இங்கேருந்து எப்படி என்ன லிஃப்டில் அங்கே ஏற்றுச்சுன்னு ஒரு பிடியும் இல்லை. சொர்க்கத்தில் இப்படி எல்லாம் நம்ம அங்கே ஒரு இடம் வச்சு சாவியம் தந்து அதில் நம்மளை கூட்டிகிட்டு போய் இதுதான் உன் வீடுன்னு இங்கே நம்ம வேலையை கூப்பிட்டு வந்துட்டு கம்பெனியெல்லாம் ஒரு ரூமில் கொண்டு வந்து விடுறாங்கல்ல, இதே மாதிரியெல்லாம் சொர்க்கத்தில் எல்லாம் கொண்டு விட ஒண்ணு மாட்டாங்க. Hallelujah. Praise the Lord. Hallelujah. அங்கே இரவே இல்லையே, பின்ன எப்படி தூங்குறதுன்ற? Hallelujah. அங்க பகல் இல்லையே, இரவும் பகலும் ஒன்றும் இல்லை. எப்பொழுதும் நாம் தேவனோடு கூட அவரை மகிமையான ஆராதனையிலே அவரோடு கூட வாழுவோம் நாம். Praise the Lord. Hallelujah. அதில் ஒரு பயங்கர ஒரு சிரிப்பு. ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி சொன்னாரு, இங்க நிறைய காணிக்க போட்டா அங்க 2 ஏக்கர் பூமி தருக்கு இடம் இருக்குன்னு. எங்க பரலோகத்தில் 2 ஏக்கர் பூமி. அப்போ பார்த்தேன், எனக்கு இதுதான் பிடி கிடச்சி, வேற என்னென்னச்சு. அப்போ இங்கேருந்து போகும்போது ஒரு நல்ல ஒரு ஏறுளவன் எல்லாம் கொண்டு போகணும். 2 காளையும் 7 வரும் ஏறுளவன் எல்லாம் தூக்கிட்டு போக வேண்டி வரும். காரணம் 2 ஏக்கர் உண்டுல்ல, என்ன பண்ணுறது? ப்ரைஸ் நம்மாட்டி கொண்டு போகணும், பிக்காய் கொண்டு போகணும், இதெல்லாம் கொண்டு போக வேண்டிய அவசியம் வரும். இது ஒன்றும் அங்கே தேவையில்லைங்க. அங்கே நமக்கு என்ன இல்லை? வருத்தம் இல்லை, பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, துக்கம் இல்லை, வியாதி இல்லை, மரணம் இல்லை. ஹல்லேலூயா. இவ்வளவு மகிமையான, அதனாலதான் ஆண்டவர் சொல்ற காரணம் என்னன்னா, இவங்க இந்த மாதிரி கதையெல்லாம் கட்டுறதுக்கு காரணம் அது ஒரு கண்ணும் அந்த ராஜ்யத்தை கண்டுட்டு இல்லை. Praise the Lord. அது எப்படி இருக்குன்னு சொல்ல தெரியாது. பிள்ளைகளுடைய மனதில் சிலதை திங்க் பண்ணிட்டு அவங்க படுத்து தூங்கும் போது ராத்திரி முழுவதும் ஒரு சொப்பனம், சொர்க்கத்துக்கு போனது மாதிரி ஒரு சொப்பனம், அங்க வீடு கட்டிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு சொப்பனம், சில வீடு குறையா வச்சு விட்டுருக்குன்னு அவங்க பேரெல்லாம் எழுதி போட்டிருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்பிட்டு இருக்க வேண்டாம். ஒரு கண்ணும் கண்டுராத ஒரு பரலோக ராஜ்யம் தேவன் நமக்காக உண்டாக்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அது ஒரு கண் கண்டதில்லை, ஒரு காது கேட்கவும் இல்லை, அது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கு ஆவியினால இந்த சந்தோஷம் நமக்கு பாருங்க. இந்த ஆராதன ஸ்தலத்தில் வந்திருந்து ஆண்டவர் ஆராதிக்கும் போது இவ்வளவு சந்தோஷம்னா பரலோக ராஜ்யம் எவ்வளவு மேன்மையானது. அங்க போய் கோடான கோடி தூதர்களோடு கூட ஆண்டவரை பாடி ஆராதிக்கும் போது அது எவ்வளவு மேன்மை. Praise the Lord. அதனாலதான் வசனம் நம்மை உருவ குத்தி கிழிச்சு ஆப்ரேட் பண்ணி ரெடியாக்கி பரிசுத்தவான்களாய் நிறுத்துகிறது. ஹல்லேலூயா. சோ ஆகவே அப்போஸ்தலர் நடபடிகள் படிங்க 17, 11, இன்னொருத்தர் 21 படிக்கணும். அந்த பட்டணத்தார் எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. உங்க மனதை பார்க்கறதுக்கு வாஞ்ச உள்ளது மாதிரி தான் தெரியுது எனக்கு. ஹல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கைப்பிடி கொஞ்சம் மனோ வாஞ்சையா வசனம் கேளு சொல்லுங்க. Praise the Lord. வசனம் கேட்கணும்னா மனோ வாஞ்சையா கேட்கணும். ஹல்லேலூயா. அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் என்ன பண்ணாங்களா? வசனத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க. Praise the Lord. எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொண்டார்கள். வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று தினந்தோறும் இவங்கள்ட்ட எந்த பொல்லாத உபதேசம் கடந்து போக முடியும்? இவங்கள்ட்ட எந்த கள்ள உபதேசம் கடந்து போக முடியும்? எந்த பிரசங்கி வந்து நின்று பிரசங்கம் பண்ணாலும் இதெல்லாத்தையும் மனோவாஞ்சையா கேட்டு காரியங்கள் எப்படியா இருக்கிறது என்று அவங்க என்ன பண்ணுவாங்களா? தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்பாங்க. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. என்ன செய்வாங்களாம்? ஈவன் நான் இப்போ நான் பேசுறேன், இங்க பிரசங்கம் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த பாவனை இப்படி தோணுது, ஆள் பேசுற ஸ்டைல் பார்த்தா இவர் எல்லாம் சரியா பேசுறது மாதிரி சொல்றாரு அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஃபீலிங் உண்டாகலாம். நான் அதை சொல்ல மாட்டேன். நீங்க இதெல்லாத்தையும் எப்படி கேட்கணும்? மனோவாஞ்சியா கேட்டுட்டு
காரியம் இப்படியா இருக்குதுன்னு போய் என்ன பண்ணணும்? தியானிக்கணும். Praise the Lord. அப்ப நமக்கு வேற ஒண்ணுக்கும் வேற எந்த தியானத்துக்கு நேரம் கிட்டாது. Praise God. Hallelujah. வசனம் உள்ள யாருச்சுன்னு வச்சுக்கிடுங்க, உள்ள என்னெல்லாம் டைப்ல உள்ள சிந்தை இருக்கோ எல்லாத்தையும் காலிட்டு சவுட்டி வெளியில தள்ளிடும்ல. என்னது? வசனம். Praise the Lord. Hallelujah. அது உள்ள ஏறி போகும்போது எப்படி போகும்? இருவராள் வெட்டோ வெட்டு உலகம். நீ இங்க வந்துட்டியா? இது நான் வாசம் பண்ணுகிற இடம். எது? நம்முடைய இருதயம். Praise the Lord. வெளியே போயிடுன்றோம். Hallelujah. அவங்க என்ன பண்ணாங்களே, எல்லாரும் மனோவாஞ்சையாய் வசனத்தை என்ன பண்ணாங்க? நம்ம எல்லாம் இப்ப சுவாசிக்கிறவங்க எத்தனை பேர் இங்க இருக்கிறீங்க? உள்ள நம்ம எதை ஏற்றுக்கொள்றோம்? ஆக்சிஜன். Praise the Lord. ஆக்சிஜனை உள்ள ஏற்றுக்கொண்டுட்டு எதை வெளியே விடுறோம்? அது ஏன் உள்ள வச்சுக்கிடல? அது தேவையில்லாதது. Hallelujah. Praise the Lord. அப்ப ஆக்சிஜனை உள்ள வாங்கி தேவையில்லாதது எல்லாத்தையும் வெளியே போகுது. ஆட்டோ சிஸ்டம், ஆண்டவர் வச்சிருக்கிற சிஸ்டம் பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு. Hallelujah. Praise the Lord. அப்போ ஆக்சிஜனை உள் வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியே விடுது. அதே மாதிரி சாப்பிடும் போது நீங்க பாருங்க என்னெல்லாம் டைப் உண்டு எல்லாத்தையும் மாதிரி உள்ள போட்டுரும். கறிவேப்பிலை இலைய கூட துறப்பட மாட்டோம். சிக்கன் சாப்பிடும்போது சில முன்னாடியெல்லாம் ரொம்ப பிள்ளைங்க கொஞ்சம் பிள்ளைங்கள் ஆறாம்புல வேலை பார்க்குறவங்க உண்டு. நம்மளாவது எலும்பை தூர போடுவோம், அவங்க எலும்பை கூட தூரப்பட மாட்டாங்க. காரணம் சம்பளம் நிறைய உண்டு அவங்களுக்கு. அல்லேலூயா. உண்மையிலே நான் கண்ணால பார்த்தது. சம்பளம் ஏறக்குறை 8,000 9,000 மேலே வாங்குவாங்க. வாங்கிட்டு ஒரு எலும்பு கூட தூர விடுவாங்க. Praise the Lord. வேற யாராவது சாப்பிட்டு தூர போட்டு அதையும் வாங்கி வச்சு அதையும் கடிச்சு விடுக்கிறோம். Praise the Lord. Hallelujah. 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 அதனால அவங்கள விட்டுருவோம். நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம்? Praise the Lord. தேவையானது உள்ள போட்டு பாக்கியுள்ளதை ஒதுக்கிடுறோம். அதுக்கு பிறகு உள்ள போன பிறகும் அது என்ன பண்ணுது? உள்ள எல்லாம் ஒர்க்கம் பண்ணி தேவையில்லாத எல்லாத்தையும் வழியாக அனுப்பி விட்டுரு. பெல்ட் வழி. Praise the Lord. தேவை உள்ளதை மட்டும் உள்ள வச்சுக்கிடும். Praise the Lord. Hallelujah. 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 அதே மாதிரிதான் Praise the Lord. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வசனத்தை நாம் உள்ள எடுக்கும் பொழுது உலகத்தை இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத உலகம். Praise the Lord. Hallelujah. இந்த உலகத்தின் எல்லா சிந்தைகளையும் எல்லா மேட்டிமைகளையும் எல்லா மேன்மைகளையும் சகலவற்றையும் இந்த வார்த்தையாகிய தேவனுடைய ஜீவனுள்ள பட்டயம் எல்லாத்தையும் வேறறுத்து வெளியே தள்ளும். Hallelujah. அது சொல்லண்டே இங்கே யாரடா இருக்கிறது? இந்த ஆள் எங்க போக வேண்டிய ஆளு? பரலோகம். Praise the Lord. Hallelujah. அப்ப கேட்கிறது மட்டும் இல்ல, வசனத்தை என்ன பண்ணணுமா? காரியம் இப்படி இருக்கிறதா என்று അത മലയാളത്തിൽ വായിക്കാമല്ലോ മോള് മലയാളത്തിൽ വായിക്കുക കണ്ടോ ഇവിടെ ഇരിക്കുന്നു ഇല്ല അതെ ഇവിടെ മോളോടാ പറഞ്ഞത് പ്രൈസ് ദി ലോർഡ് അപ്പോസ്തലന്റെ അവർ വചനം പൂർണ്ണ ജാഗ്രതയോട് കേട്ട് കൈക്കൊണ്ടത് അല്ലാതെ അത് ശരിയാണോ ഈ പുള്ളി നിന്ന് ഇത്രയും ചാട്ടം ചാടുന്നത് ശരിയാണോ ഈ പ്രസംഗിച്ച സംഭവമൊക്കെ ശരിയാണോ എന്ന് ദിനംപ്രതി തിരുവെഴുത്തുക്കളെ അവരെന്ത് ചെയ്തു പരിശോധിച്ച് യെസ് ഇറ്റ് ഈസ് ഗുഡ് ഹല്ലേലൂയ അല്ല കാരണം വേദവസനത്തെ തേടി വാസിക്കണം നിങ്ങൾ തെസലോനിക്കർ പുസ്തകത്തിൽ 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் படிச்சீங்கன்னா அதுல இருக்கும் நலமானது எல்லாத்தையும் என்ன பண்ணு 21 22 நினைக்கிறேன் எல்லாவற்றையும் என்ன செய்யணும் அவங்க என்ன பண்ணாங்க வசனத்தை எல்லாத்தையும் கேட்பாங்க மனோவாஞ்சையாய் எல்லாத்தையும் கேட்டாங்க ஹல்லேலூயா எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா ஹல்லேலூயா ஹல்லேலூயா praise the lord are you here எல்லாரும் இங்க இருக்கிறீங்களா ஓகே அவங்க வசனத்தை மனோவாஞ்சையா கேட்டாங்க கேட்டுட்டு என்ன பண்ணாங்களா
காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆராய்ந்து பார்த்து, இப்ப தெசலோனிக்கர் படிங்க, எல்லாவற்றையும் ஆராய்ந்து சோதித்து பார்த்து நல்லதை என்ன பண்ணாங்க? பிரைஸ் தி லார்ட். நம்ம சாப்பிடும் போது ஏறக்குறைய ஒரு 2-2.25 கிலோ என்ன பண்ணிடுறோம்? உள்ள சாப்பிட்றோம். பிரைஸ் தி லார்ட். உள்ள சாப்பிட்டதெல்லாம் உள்ள இறுதி போல காலமா இருந்துச்சுன்னு வச்சுருங்க, நம்ம கதி என்னன்னு நினைச்சு பாருங்க. ஹல்லேலூயா. தேவையானது உள்ள ஸ்டே ஆகும், தேவையில்லாதெல்லாம் வெளியே போயிட்டு இருக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதே மாதிரி சொல்றேன், நலமானதை நீங்க என்ன பண்ணணும்? சோதித்து பார்த்து, எல்லாத்தையும் சோதிக்கணும். எதை பிடிக்கணும்? நலமானதை பிடியுங்கள். ஹல்லேலூயா. பிடித்துக் கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பொல்லாததா தோன்றது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அதை பற்றி பெரிய காரியமா தூக்கி வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. காரணம் வேத வசனம் ஆதியாகமம் தொட்டு வெளிப்படுத்தின வசனத்துக்கு அடுத்தது முற்றுட்டுன்னு எழுதி இருக்கு இல்லையா? அது வரைக்கும் உள்ளது எல்லாமே the prophecy of God. ஹல்லேலூயா. எல்லா திருவெழுத்துக்களும் தேவனுடைய ஆவியினாலே அவர் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு, தம்முடைய ஊழியக்காரர்களை கொண்டு, ஏறக்குறைய 60 பேருக்கு அதிகம் என்று நினைக்கிறேன், அவ்வளவு பேர்களை கொண்டு எழுதினார். ஏறக்குறைய 2000 ஆண்டுகளா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதுல பலர் சொல்லுவாங்க அது தேவையில்லை, இது தேவையில்லை. சிலர் சொல்லுவாங்க பழைய ஏற்பாடெல்லாம் நமக்கு தேவையில்லை. பழைய ஏற்பாடு இல்லாம புதிய ஏற்பாடு இல்லவே இல்லை. பிரைஸ் தி லார்ட். புதிய ஏற்பாட்டில் உள்ள ஏதாவது ஒன்று புரியலைங்க, நேரம் எங்க போய் கேட்கணும்? தேடணும். பழைய ஏற்பாட்டில் போய் தேடணும். பிரைஸ் தி லார்ட். ஆசரிப்பு கூடாரன்றது அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது ஹல்லேலூயா. 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 ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாசல் இயேசு. போன உடனே பலிபீடம், இயேசு நமக்காக பலியானார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இப்படி ஒவ்வொரு காரியங்களும் அதுக்குள்ள இருக்கும். பிரைஸ் தி லார்ட். எல்லா பழைய ஏற்பாட்டின் நிறைவேறுதல் தான் இயேசு இந்த உலகத்திலே நமக்கு இலவசமான ரட்சிப்பையும் மீட்பையும் நமக்கு கட்டளையிடும்படி வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. சோ அவர்கள் காரியங்கள் இப்படியா இருக்கிறது என்று வசனங்களை தினப்பிரதி அவர் என்ன செய்து சோதனை செய்து நோக்கி, ஹல்லேலூயா, அது நல்லதெல்லாத்தையும் அவர் பிடிச்சு மற்றதெல்லாத்தையும் விட்டு, சகல தோஷம் விட்டு. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இது நீங்க நேரா அதுல 21 வசனம் படிங்க. 21 அப்போஸ்தலர் நடபடிகள் 17:21. ஐயோ, இது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இது பயங்கர ஒரு வசனம். எல்லாரும் நீங்க அப்படியே தூங்கிட்டீங்க போல இருக்கு. என்ன கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஹல்லேலூயா. நம்ம பொழுதுபோக்கு ஒன்று நினைச்சு பாருங்க. நம்முடைய பொழுதை நம்ம எப்படி போக்குறோம்? ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு நாள் லீவு. பாஸ்டர் எல்லாரும் சேர்ந்து கடல்ல ஒன்று முங்குக்கு போமா? போ. ஒன்று இட்லியும் சட்னியும் எல்லாம் வச்சு வாரி கொண்டு கடலில் போய் கொஞ்சம் நேரம் ஈன்னு கடலையும் பார்த்துட்டு இருந்துட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டு, இது ஒன்றும் தப்புன்னு நான் ஒன்றும் சொல்ல வரல. பிரைஸ் தி லார்ட். காரணம் அவங்கவுங்க கிருபைக்கு ஏற்றபடி எல்லாம் செஞ்சிட வேண்டியதான். பிரைஸ் தி லார்ட். ஆனா இவங்க என்ன பண்ணாங்களா? அத்தனை பட்டணத்தார் என்ன பண்ணாங்களா? அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு கிஃப்ட் உண்டு. பிரைஸ் தி லார்ட். நவமான காரியங்கள் எதையாகலும் சொல்றதிலும் கேட்கிறதிலும், யாராவது சொல்றதுக்கு, அவங்களுக்கு யாராவது சொல்றதுக்கு இருந்தா அதை சொல்லுவாங்க. யாராவது சொல்றதுக்கு வந்தா அதை இவங்க என்ன பண்ணுவாங்களா?
கேட்பாங்க. Praise the Lord. Hallelujah. அப்ப நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் சொல்றதிலும் நல்ல காரியங்கள் எல்லாத்தையும் கேட்கறதுலயும் திருப்பி படிங்க. கேட்கறதுலயுமே ஒழிய வேற ஒன்றிலும் சமயம் வேஸ்ட் ஆக்குறது இல்லை. மலையாளத்தில் இருந்து எழுதிയിരിക്കുന്നു 21 വചനം. എന്നാൽ അഥേനരൊക്കെയും അവിടെ വന്നു വല്ല പുതുമയും പറയോ കേൾക്കുകയോ ചെയ്യുവാൻ അല്ലാതെ മറ്റൊന്നിനും അവസരമില്ല. ഹല്ലേലൂയ. சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி உட்காந்து ஹல்லேலூயா ஹல்லேலூயா மொபைல்லையும் இதுலையும் எல்லாம் வேலை டைம் வேஸ்ட் பண்ற பருவாடி அவங்கள்ட்ட இல்லவே இல்லை. ஏதாவது நல்ல காரியம் உண்டுன்னா அதை கேட்கறதுக்கும் அதை பேசுறதுக்கும் மட்டும்தான் இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய போன் ஒருத்தட்ட பேசுறதுக்கு போன் டயல் பண்ண நம்ம எதுக்கு உபயோகப்படுத்துகிறோம்? சும்மா தேவையில்லாத எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டு இருக்கிறோமா? யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ഹല്ലേലൂയ. അതിൽ ഏതാത് പുതുമയാ എന്തെങ്കിലും പറഞ്ഞിട്ടുണ്ടോന്ന് കാണിക്കാൻ ഇപ്പൊ നിറയെ പുതിയതൊക്കെ വരുന്നുണ്ട്. അങ്ങനെയുള്ള പുതുമ അല്ല. ബൈബിൾ സ്റ്റഡീസ് நீங்க வேணா கடைசி காலங்களை குறிச்செல்லாம் நீங்க எந்த விதமான பயம் இல்லாம இவர் எம்டி ஜெகன் எல்லாம் பிரசங்கம் பண்ணி விட்டுருப்பாரு. அதெல்லாம் நீங்க கேட்கலாம். பிரைஸ் அதில் வேற ஒன்றும் கள்ள உபதேசம் துருபதேசம் ஒன்றும் இருக்காது. அதில் இப்ப நடக்கிற சம்பவங்களும் வேதத்துள்ள வாக்கியங்களுக்கும் ஒத்து போகிற சம்பவங்களை எடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கேட்கறது நல்லது. காலம் எவ்வளவு சமீபமாய் வந்து கொண்டிருக்கிற என்கிற காரியத்தை நாம் அறிவதற்கு தெளிவாயிருக்கும். காரணம் அப்படிப்பட்ட நேரத்தை செலவு பண்றதுக்கு எங்களுக்கு நேரம் இல்லை. ஹல்லேலூயா. அந்த கிருபையை அந்த நேரத்தை அவங்களுக்கு கொடுத்திருக்கிறதுனால அவங்க ஸ்பெண்ட் பண்ணி ரெடி பண்ணி பிரசங்கம் பண்ற அந்த காரியங்களை கேட்கறது நமக்கு நல்லது. Praise the Lord. Hallelujah. வேற அது இதுன்னெல்லாம் டைமை வேஸ்ட் பண்றதை விடவும் நல்ல காரியங்களை என்ன பண்ணுங்க, கேளுங்க. Praise the Lord. Hallelujah. கழிஞ்ச வாரத்தில் எனக்கு ஒரு தம்பி கூப்பிட்டு இருந்தாங்க. பிரைஸ் தூத்துக்குடியிலேருந்து. எனக்கு அப்போதான் ஒரு சந்தோஷம். இவ்வளோ வருஷமாக இவங்க செய்தியெல்லாம் ஹோலி லேண்டு டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பிரைஸ் ஒருத்தர் கூட எங்கன்னா கூப்பிட்டு பரவாயில்ல நீங்கள் சொன்னதெல்லாம் நல்லா இருந்ததுன்னோ ஒன்றும் இல்லை. பிரைஸ் லார்ட். ஆனால் இந்த தம்பி கூப்பிட்ட மட்டும் இல்லை, நிறைய மெசேஜ் எழுதி போட்டுருக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எனக்கு கொஞ்சம் ஆறுதல் அந்த ஒரு ஆளுங்களும். அதனால இவன்ட்டு சொன்னேன், இனி போடுறதெல்லாம் எப்படி போடு ஒன்றுதான் போடலாம், கரெக்டாக டைமில் போடு. அதை ஏனோ தானோன்னு போடாத. ஹல்லேலூயா. ஏனோ தானோன்னு போட்ட பிறவே ஒரு ஊழியக்காரன் எழுப்பி இருக்குன்னா ஹல்லேலூயா. இனி ரொம்ப கரிசனையோட பிரார்த்தனையோட இட்டா ஹல்லேலூயா. எங்க இருக்கிற கேட்குறியா? பிரார்த்தனையோட இட்டா இன்னும் நிறைய பேர் ஆண்டவர் எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. பண்ணாங்களா? நவமான காரியங்களை கேட்கிறதிலும் சொல்லுறதிலும் வேற ஒண்ணுலையும் அவங்க என்ன பண்றதில்ல, நேரத்தை பொழுதுபோக்குறது இல்லை. ஹல்லேலூயா. இவங்களுக்கு தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு பலமான ஒரு வளர்ச்சி உண்டாக முடியும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காரணம் இப்போ உலகத்துல போதனைகள், அந்நிய போதனைகள் நீங்க எடுத்தவங்க படிக்கலாம். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 13:9. எபிரேயர் 13:9. பலவிதமான அந்நிய போதனைகளால் நீங்கள் அலைப்புண்டு தெரியாதிருங்கள். ஹல்லேலூயா. எப்படி பிரைஸ். பலவிதமான அந்நிய போதனைகளால். சார் அதெல்லாம் பாருங்க, நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி பிடிச்சி எங்கெல்லாம் போகணுமா அங்கெல்லாம் போற ஸ்டைலில் உள்ளவங்க எல்லாம் உண்டு. ஹல்லேலூயா. அப்படியெல்லாம் இல்லை. உங்களுக்கு உண்மையா உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிற உபதேசங்கள் எங்க கேட்குதோ, எங்க பேசுறாங்களோ, அப்படி ஒரு சபையில போய் நீங்க நல்லா கொண்டு உட்கார்ந்துருங்க. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
இங்க என்னன்னா பலவிதமான என்ன இருக்கு, அந்நிய போதனைகள் பூமியிலே உலாவிக் கொண்டிருக்கிறது. காரணம் இந்த உலகம் என்னது, பொல்லாத பிரபஞ்சம். ஹல்லேலூயா. இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே எல்லாரும் இருக்கிறீங்களா? கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமே. ஹல்லேலூயா. ஓகே, பிரைஸ் தி லார்ட். பொல்லாத பிரபஞ்சத்திலே என்ன இருக்கு, பலவிதமான போதனைகள். மலையாளத்தில் இருந்து எழுதியிருക്കുന്നു, വിവിധവും അന്യവുമായ ഉപദേശങ്ങളിനാൽ ആരും നിങ്ങളെ എന്ത് ചെയ്യരുത്, വലിച്ചോണ്ട് പോകരുത്. അപ്പൊ അന്യ ബോധന വരുന്നത് മാത്രമല്ല, അന്ന് ആൾക്കാരെ പിടിച്ച് വലിച്ചിழுത്തോണ്ട് പോകുന്നു. ഇവിടെ വാ, നിന്നെ ഞാൻ വലിയ കോടീശ്വരനാക്കാം, നീ അങ്ങ് വളർന്നു പടരും, നീ നിന്നെ ഞാൻ അവിടെ അയക്കും. இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு எதை தர விரும்புகிறாரோ நம்முடைய வாழ்க்கையில் அவர் தீமையான ஒன்றும் அவர் அனுமதிக்க மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கடின உழைப்பாளி மலையை வேண்டுமெങ്കിലും பெயர்ப்பான், சோம்பேறி எவ்வளவு இருந்தாலும் அவன் வளர முடியாது. ஹல்லேலூயா. அப்போ உழைக்கிறவனுக்கு ஏற்ற கூலியையும் பலனையும் கொடுக்கிறது நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அதனால அதுக்கு மேல நம்ம வாஞ்சி வச்சுட்டு ஓட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை. ஆகவே யாரும் நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்ணி ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு அங்கேயும் இங்கேயும் போறோம்னு நேரம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நியூ இயர் பிரைஸ் லார்ட்னு 1ஆம் தேதி வரப்போகுது. எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய போஸ்டர், குடும்ப ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதம், வாக்குத்தத்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பரலோகத்தை பிரசங்கிக்கிற ஊழியக்காரங்க வாருங்கள், பரலோக பிரசங்கம்னு சொன்னா போங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆசீர்வாதம் நம்ம இந்த உலகத்தை உண்டாக்கி வச்சு நம்மளை அதுல வாழ வச்சிருக்கிறவர் நமக்கு நன்மையானவைகளை நமக்கு தராம இருப்பாரா? Praise God. Hallelujah. நிச்சயமாகவே நம்மை அவர் ஆசீர்வதிப்பார். காரணம், தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் செய்து ஒருக்கி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கிறது ஒரு கண் கண்டதில்லை, ஒரு காது கேட்டதில்லை, ஒருவருடைய இருதயத்தில் தோணுனதும் இல்லை. ஹல்லேலூயா. அவ்வளவு மேலானவைகளை தர்றாருங்க. Praise the Lord. பின்னையாக இந்த பூமியில் உள்ள கொஞ்சம் காரியங்கள். ஹல்லேலூயா. இதுல எவ்வளவு ஜாக்கிரதையா, எவ்வளவு உற்சாகமா, தூக்கத்தை கெடுத்து வேலை செய்யறவங்க கூட உண்டு. ஹல்லேலூயா. அதுக்கு பலன் உங்களுக்கு உண்டு நிச்சயமா. Praise the Lord. உழைப்பாளிக்குள்ள பலன் அவனுக்கு நிச்சயமா உண்டு. Praise the Lord. Hallelujah. So இங்க என்ன சொல்லுது படிங்க, அந்நிய போதனைகளினால், பலவிதமான அந்நிய போதனைகளினால் என்ன செய்யப்படாது. பக்கத்தில் ஒரு கைப்பிடிச்சிங்க சொல்லுங்க, அலை போட்டு தெரியாதங்க, தூக்கம் வருதான்னு கேளுங்க, தூக்கம் என்ன வருதான்னு கேளுங்க, தூக்கம் என்ன வருதா இல்லையே. Praise the Lord. Hallelujah. Hallelujah. இப்ப பலவிதமான அந்நிய போதனைகளுக்கு வேண்டி என்ன பண்ணப்படாது, அலைப்புண்டு போக கூடாது. ஒண்ணு, ஓகே, இனி நீங்க 7வது வசனத்தை படிக்க, அது கொஞ்சம் கூட நல்ல அழகா இருக்கும். தேவ வசனத்தை நல்லா புரியணும். ஹல்லேலூயா. മലയാളത്തിൽ ഒന്ന് വായിക്കാമല്ലോ. നിങ്ങളോട് ദൈവവചനം പ്രസംഗിച്ച് നിങ്ങളെ നടത്തിയവരെ നിങ്ങൾ എന്ത് ചെയ്യണം, ഓർക്കണം. അവരുടെ എന്ത് ചെയ്യണം, ജീവ അവസാനം കടൈശി വരയ്ക്കും ഉമ്മാനിക്കാനാണ് பார்க்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணிட்டு நான் அங்க அடிச்சு பறத்திட்டு நான் போகலாம். Praise the Lord. அப்புறம் இப்போ நிறைய பேருக்கு காரியங்கள் எல்லாம், குட்டுகள் எல்லாம் வீடியோவிலையும் ஆடியோவிலையும் எல்லாம் வெளியில ஓடிட்டே கிடக்குது. Praise the Lord. കേരളത്തിലുള്ള ഒരു പുള്ളിയുടെ കേസാ, ഒത്തിരി ഭയങ്കര കേസാണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. കേരളത്തിലുള്ള ഒരാളുടെ കേസ്. പിന്നെ പേരൊന്നും ഞാൻ പറയുന്നില്ല, അങ്ങ് വിടാം. Praise the Lord. Hallelujah. ഇവരുടെ ആഡിയോ സംസാരങ്ങൾ എല്ലാം അങ്ങ് ഭയങ്കരമായി ലോകത്തിൽ കറങ്ങിക്കൊണ്ട് കിടക്കുകയാണ്.
അവരെ പറ്റിപ്പിടിച്ചുകൊണ്ട് നടക്കുന്ന ഒത്തിരി പേരുണ്ട്. ഹല്ലേലൂയ. വചനം പറയുന്നു അവരുടെ അവസാനം എന്ത് ചെയ്യണം? ഓർത്തുകൊള്ളണം. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. திருப்பி படிங்க தம்பி. போதித்து உங்களை நடத்துகிறவர்களை நீங்க நினைக்கணும். ஒண்ணு, அவர்களுடைய நடக்க என்ன செய்யணும்? நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்திக்கணும். அவங்களுடைய நடக்கையெல்லாம் நல்லா பார்த்து நல்ல விசுவாசம்னா அந்த அவங்க விசுவாசத்தை என்ன பண்ண பின்பற்று. Praise the Lord. ஏதாவது குழப்பம் உன்னை பின்ன அதை சொல்லி கரைஞ்சிட்டு இருக்காதே. Hallelujah. 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 കാരണം അത് ടോട്ടൽ വെറൈറ്റി വേറെ എന്നുള്ളதை விட்டுரு. Praise the Lord. Hallelujah. கொஞ்சம் தூரம் நடத்துனா நட சரியில்லாததுன்னு புரிஞ்சுது, அதனால அதை விட்டோம் நாங்க, அவ்வளவுதான் விஷயம். Hallelujah. நட சரியில்லாம இருக்கிற மனுஷனுடைய பிரசங்கத்தை எல்லாம் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி தூக்கி பிடிச்சிட்டு நிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. நடக்கையை உபதேசிக்கிறவனுக்கு நடக்கையை பாரு, முதல்ல அவருடைய விசுவாசத்தின் முடிவை பாரு. சரியான போக்குன்னா கேட்டுட்டு உட்காரு, அதை பின்பற்று. பிரைஸ் தி லார்ட். அது கடினமான உபதேசமா இருக்கலாம், அல்லது கடிந்து கொள்ளுகிற உபதேசமா இருக்கலாம், அல்லது சிநேகமான உபதேசமா இருக்கலாம், அல்லது பிளஸிங்கான உபதேசம், என்னவா இருந்தாலும் சரி, நல்லா இவனுக்கு நடக்கையும் இவனுடைய பேச்சு. காரணம் சிலருக்கு பேச்சு ஒரு ஸ்டைல்ல இருக்கும், நடக்க வேற ஒரு ஸ்டைல்ல இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பேச்சும் நடக்கையும் எப்படி இருக்கணும்? ஒண்ணு போல இருக்கணும். Praise the Lord. அப்படிப்பட்டவங்களுடைய முடிவு, அவங்களுடைய விசுவாசத்தை நம்ம என்ன பண்ணணும்? பின்பற்றணும். சும்மா பிரசங்கர் மாதிரி நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரியா நட, பின்பற்று, இல்லையா விடு, ஆள விடு. Praise the Lord. Hallelujah. காரணம் ஏற்ற ஊழியக்காரன் உத்தமனா இருக்கிறவன் உண்டான்னு தேடி பாரு. Hallelujah. Praise the Lord. Hallelujah. தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் ஒரு வசனம் உண்டு. தீர்க்கதரிசி ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம அவன் பின்வாங்கி போனனால சிங்கம் வந்து அவனை அடிச்சு போட்டுருவோம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அவனுடைய செத்த பணம் அதில் கிடக்கும். கழுதை அந்த இடத்த விட்டு நீங்காம கழுதை நின்றுச்சான், அதே நின்றுட்டு இருந்துச்சான். அதே மாதிரி ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். செத்த தீர்க்கதரிசியை கூட எல்லாம் நின்றுட்டு பிரயோஜனம் இல்லை. நின்னா கழுதைக்கு நமக்கும் ஒரு மாற்றமும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். நமக்கு போக வேண்டிய தூரம் வெகு தூரம். Praise the Lord. பொல்லாத பிரபஞ்சத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற நாம், Praise the Lord, அநேக உபதேசங்கள் சுற்றி கொண்டிருக்கிற இந்த உலகத்திலே நலமானவைகளை பிடித்து நித்தியத்திற்கு ஏதுவாய் நம்முடைய யாத்திரை போகும்படி ஆண்டவருக்காக காத்திருப்போம். அவருடைய வருகை சீக்கிரமா இருக்கும். அவருடைய வருகையிலே நாம் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு, அவருக்கு முன்பதாக தைரியமாய் நிற்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே எழுந்து நிற்கலாம். Praise the Lord Jesus.